ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கியா கேரன்ஸ் கிளாவிஸோட ஒரு 6th வேரியண்டான ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் இந்த வேரியண்ட்டை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஷோரூம்க்கு வந்திருக்கிறோம். ஸோ இது நம்ம வந்து எந்த ஷோரூம்னா கேபிட்டல் கியா. ஸோ இவங்க வந்து குரோபேட் அண்ட் அடையார்ஸ் அண்ட் ஓஎம்ஆர்ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த காரை புக் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கியாவோட காசு ஏதாவது புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கும்போது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 16.19 லேக்ஸ் வந்து வருங்க. 3 வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 1.5 லிட்டர் டர்போவில் 7 ஸ்பீட் டிசிடியும் 6 ஸ்பீட் மேனுவலில் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் வந்து டீசலில் 1.5 லிட்டர் 6 ஸ்பீட் மேனுவல்லையும் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து டிசிடி வேரியன்ட் 7 சீட்டர் ஆப்ஷனாக வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து 6 சீட்டர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. அடுத்து வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டர்போ வேரியண்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கியா கேரன்ஸ் ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 7 ஸ்பீட் டிசிடி. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து கிடைக்கிற வேரியன்ட். இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1482 சிசியும் 160 PS பவர் 253 நியூட்டன் டார்க் வந்து கிடைக்கும். ஸோ இதே இது வந்து டீசலில் எடுக்கும்போது வந்து 115 பிஎஸும் 250 நியூட்டன் டார்க்கும் வந்து கிடைக்குங்க. ஸோ மேனுவலுக்கும் டர்போக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. உள்ளே வந்து இன்ஜின் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நல்லா பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர் ஆப்ஷனாக வந்து கிடைக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து அண்டர் த ஹூட் வந்து எதுவும் பண்ணலை. இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இந்த ஸ்லாவிஸில் வந்து நமக்கு இன்ஜின் வந்து நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து நாய்ஸ் எதுவுமே கேட்காதுங்க. மைலேஜ் பார்க்கும்போது வந்து சிட்டிகளுக்குள்ளே 12 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக சிட்டி அண்ட் ஹைவேஸில் வந்து 12 to 15 வந்து கிடைக்கும். டீசல் எடுக்கும்போது வந்து சிட்டிகளுக்குள்ளே 14 to 15 கிடைக்கும். அதே ஹைவேஸில் போகும்போது 20 to 22 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் என்னங்கிறத நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். ஒரு 4.5 மீட்டரில் ஒரு 7 சீட்டர் காரு, அதுவும் நல்லா ஸ்பேசியஸாக வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த காரு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்து கிடைக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல டிஆர்எல் வந்து கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் வந்து கிடைச்சிருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து நமக்கு இந்த வேரியண்ட்டில் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்டில் கிரில்லு வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கிப் டைப்ஸ் வந்து ஒரு சில்வர் கலரில் வந்து கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஒரு பிளாக் கலரில். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்து வண்டியோட சைடு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு இதில் 17 இன்ச்சஸ்க்கான ஒரு க்ளாஸி பிளாக்கில் ஒரு அலாய் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க, டைமண்ட் கட் அலாய் வீலாக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சைடு ஆர்ச்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு பின்னால் கார் எண்டு வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸ் வந்து இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது வந்து 195 mm வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் இந்தியன் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கு எதுவுமே வந்து தட்டாதுங்க. ஸோ ஃபுல் லோடோட போனாலுமே வந்து தட்டாத மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ரெக்கோ சென்சரும் இருக்குது. நார்மல் டோர் ஹேண்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து க்ரோம் ஃபினிஷ் எதுவுமே வந்து இருக்காதுங்க. ஓரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டிங் எலக்ட்ரிக்கல் இது கொடுத்துருப்பாங்க. வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் எல்இடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த வேரியண்ட்லாம் வந்து பேனரமிக் சன்ரூஃப் வந்து கிடைக்கும். சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து கிடைக்குங்க. இதில் வந்து எதுவும் லக்கேஜ் எதுவுமே வந்து வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக நம்ம கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்க்கும்போது கிளாஸ் விண்டோஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. ரியர்லையுமே வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் வீல் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைச்சிடும். ஸோ இந்த காரோட ரியர் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னால் வந்து உங்களுக்கு ஷார்ப் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்பாய்லர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது தெரியுங்களா. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பாய்லர் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லைட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் அண்ட் வந்து வைப்பருமே வந்து கிடைச்சிரும். வியரில் வந்து உங்களுக்கு கேரன்ஸ் கிளாவிஸ்ன்னு சொல்லிட்டு பேஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கியாவோட பேஜிங் வந்து சென்டரில் இருப்போம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 7 ஸ்பீட் டிசிடியில் உள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ரியல்லையும் வந்து நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் வந்து கேமராவும் வந்து கிடைச்சிரும். அண்ட் டயர் வந்து கீழே அடியில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பூட் பார்க்கும்போது ஒரு 215 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் அக்கேஷனலாக 5 பேர் தான் போகிறீங்க.
லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு போய்க்கலாம். அண்ட் நார்மலா பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல ஒரு 215 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதில வந்து ஒரு பார்சல் ட்ரே எதுவுமே வந்து கிடைக்காதுங்க. 3 ரோ சீட் வந்து அப் பண்ணிட்டோம்னா, நமக்கு இந்த அளவுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இன்னுமே வந்து 3 ரோ சீட்ட நீங்க 2 லெவல் வந்து பின்னாலயும் வந்து புஷ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ரோ சீட்டு இந்த அளவுக்கு வந்து நமக்கு பின்னால தள்ளிக்கலாங்க. ஸோ 2 லெவல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி வைக்கும்போது வந்து லக்கேஜ் வந்து இந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். 7 சீட்லாம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா, ஒரு நல்ல கார்ன்னு சொல்லும்போது இது மட்டும் தாங்க. ஸோ இந்த கியா காரன் கிளாவிஸ்ல பார்க்கும்போது வந்து 45 லிட்டர்ஸுக்கான ஃபியூல் டேங்க் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து பெட்ரோல் டிசிட்டி அப்படிங்கிறதுனால, இதில கிடைக்கிற மைலேஜ் வந்து 12-15 வந்து சிட்டி அண்ட் ஹைவேஸ்ல வந்து ஆவரேஜா கிடைக்குங்க. பின்னால பார்க்கும்போது வந்து நல்லா விண்டோ வந்து நல்லா வைடாவே இருக்குது. அண்ட் இந்த பக்கமும் வந்து ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து வண்டி ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. அடுத்து செகண்ட் ரோ சீட்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கான ஸ்பேசிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டு டோர்ல பார்த்துரலாம். இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரீமியம் லுக்கா வந்து இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 2 ஹோல்டர் குடுத்துருக்காங்க. அ இந்த இடத்துலயுமே வந்து ஒரு சின்னதா ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து கிடைச்சிரும். 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த வேரியண்ட்ல நமக்கு கிடைக்கும். ரியர்ல வந்து சன் பிளைண்டும் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பிரைவசிக்கு வந்து ஒரு சின்னதா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 2 பக்கமுமே வந்து கிடைச்சிருங்க. அண்ட் ரியர் சீட்டையே வந்து நீங்க 2 லெவல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2மே வந்து ஒரே லெவல்ல வச்சிருக்கிறேன். அண்ட் இன்னுமே வந்து இந்த சீட்ட வந்து நீங்க ஃப்ரண்ட்ல தள்ளிக்கலாம். இதில வந்து 7 பேரு உட்கார்ந்துட்டு போறதுக்கான ஸ்பேஸ் வந்து அவ்ளோ தாராளமா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ 3 ரோ சீட்லயும் வந்து நல்லா ஸ்பேசியஸா 2 பேர் உட்காந்துக்கலாம். செகண்ட் ரோ சீட்ல வந்து 3 பேர் இருக்கிற மாரி இருக்கும். உள்ள வந்து ஏறி உட்காந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கான ஸ்பேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னோட தை சப்போர்ட் வந்து பார்க்கும்போது ஒரு 80-90% வரைக்குமே வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். எனக்கு முன்னால இன்னுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதே மாரி 3 பேர் வந்து தாராளமா வந்து கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். இதில 4 லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஏசி கண்ட்ரோல் யூனிட் வந்து குடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாலயும் வந்து 2 டைப் சி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்க மொபைல் வந்து பிளேஸ் பண்றதுக்கு ஒரு சின்னதா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த சீட்ட நான் இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த சீட்ட வந்து நல்லா ஃப்ரண்ட்ல தள்ளி இருக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, எந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் ஃப்ரண்ட்ல வந்து தள்ளியிருக்கேங்க. தள்ளும்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல வந்து என்னோட ஹைட் வந்து 5.6 எனக்கு வந்து இந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஹெட்ரூம் வந்து தாராளமா வந்து இருக்குதுங்க. நல்லாவே ஸ்பேசியஸா வந்து குடுத்துருக்காங்க. சீட் மெட்டீரியல் பார்க்கும்போது வந்து இங்கெல்லாம் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் குடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து லெதர் ஃபினிஷா குடுத்துருக்காங்க. ஒரு செமி இதா வந்து குடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வந்து லெதர குடுத்துருந்தாங்கன்னா, இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இது வந்து ஒன் டச் டம்பிளோட வந்து இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு எல்லா சீட்டுக்கும் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளா வந்து கிடைச்சிருங்க. 3 ரோ சீட் போனோம்னா, இங்க ஒண்ணும் இல்ல. இந்த பட்டன மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டம்பிள் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் 3 ரோ சீட்டுக்கு போறது வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஈஸியாவும் ஏறிக்கலாம். ஸோ நான் 3 ரோ சீட்டுக்கு போறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் உள்ளே போறேன். அந்த சீட் வந்து நான் பின்னால ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீட்ட வந்து ரொம்பவே பின்னால தள்ளி இருக்கிறேன். ஸோ இந்த டைம் எந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் இங்க தள்ளியே வந்துக்கிட்டேன். இங்க தள்ளி வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் முட்டு வந்து ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கு. ஸோ இந்த சீட் வந்து நான் ரொம்பவே பின்னால தள்ளி வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ லாங் ட்ராவல் போகும்போது இந்த சீட்ட வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளி வச்சிட்டோம்னா, ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. நான் கால் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த சீட்டு ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த சீட்டு பின்னால தள்ளி இருக்குது. ஸோ 2 இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 3 ரோ சீட்ல நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரே கார் வந்து இந்த கார் தாங்க. நீங்க தாராளமா இந்த கார வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஃபேமிலி ஓரியன்டடு அவங்களுக்கு ஏத்த மாரியே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து டைப் சி போர்ட் வந்து சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த பக்கமும் வந்து சப்போர்ட் கிடைச்சிரும். 3 ரோல இருக்கவங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. பிளஸ் எல்இடி லைட்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காரோட டிரைவர் சீட் வந்து ஃப்ரண்ட் ரோ சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ இங்க வந்து கீ வந்து நமக்கு ரிமோட் கீ வந்து குடுத்துருப்பாங்க. இந்த இதிலயே வந்து ரெக்வெஸ்ட் சென்சரும் வந்து இருக்குதுங்க. கீ வந்து பாக்கெட்ல வச்சுக்கிறது கூட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வந்து பார்க்கும்போது, நமக்கு வந்து ஒரு டூயல் ஃபினிஷ்ல வந்து இன்டீரியர்ஸ் வந்து கிடைக்குங்க. பார்த்தாலே தெரியுதுங்களா? ஸோ இன்டீரியர்ஸ் வந்து ஒரு டூயல் ஃபினிஷ்ல வந்து கிடைக்கும். டிரைவர் சீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு செமி லெதரா வந்து குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் இருக்கும். இதுக்கு கீழ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ஃபுல்லாகவே வந்து லெதர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருங்க. இந்த ஸ்பேஸ் நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கியா கேரன்ஸ் வந்து தாராளமாக போய்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே ஃபினிஷில் வந்து நமக்கு இந்த சீட்டு மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். 6 ஏர்பேக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கிடச்சிருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட் கவர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிரைவர் சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிடச்சிருது. அடிக்கட்டு வந்து ஸ்டீரிங் வீலாக வந்து கொடுத்துருப்பாங்க. புதுசாக வர இப்போ எல்லா கியா கார்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு வந்து அழகாக நீட்டாக வந்து இருக்குது. வண்டியோட இன்ஜின் ஸ்டாப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு இந்த இடத்துல இருக்கும். லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ டிரைவர் சைடு வந்து பார்க்கும்போது டோரில் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அம்பர்லா ஹோல்டரும் வந்து அந்த இடத்துல கிடச்சிருங்க. எல்லாத்துக்குமே பவர் விண்டோ பட்டன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் ஒயரம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குங்க. எல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்காக இருக்கும். இந்த இடத்துல லெதர் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீரிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ க்ரூஸ் வந்து நீங்கள் ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் எம்ஐடியை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நேவிகேஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். அண்ட் கியாவோட லேட்டஸ்ட் லோகோ வந்து போட்டு இந்த ரைட் அண்ட் சைட் கார்னரில் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டூயல் ஹார்ன் வந்து நமக்கு இதில் கிடச்சிருங்க. லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு இந்த பக்கமும் இருக்கும். அண்ட் வைஃபரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12.5 இன்ச்சஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கிடச்சிரும். இது வந்து கலர் டிஎஃப்டி ஸ்க்ரீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டோர்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிரும். இப்போ ஷோரூம்குள்ளே இருக்கிறதுனால நான் வந்து வண்டியை ஆன் பண்ணி காமிக்க முடியல. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ செட்டப் எல்லாமே வந்து இங்கே கிடச்சிருங்க. அண்ட் இந்த இடத்துல ஏசிக்குள்ளே பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் அதோட டிஸ்பிளே எல்லாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ஏசியாக வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் நல்ல இதாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இந்த வேரியண்ட் வந்து கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கீழே பார்க்கும்போது வந்து யூஎஸ்பி சார்ஜரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து டைப் சி போர்ட் வந்து கிடைச்சிரும். 12 வாட் பவர் சப்ளை வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைச்சிரும். அண்ட் டவுன்ஹில் கண்ட்ரோலுக்கும் இந்த இதில் இருக்குது. டிரைவ் மோட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மகிட்ட வந்து இருக்கிறது வந்து 7 ஸ்பீட் டிசிடி அப்படிங்கிறதுனால அதோட கியர் செட்டப் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து எலக்ட்ரிக் பவர் பார்க்கிங் பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆட்டோ ஹோல்டுக்குமே வந்து இந்த இடத்துல பட்டன்ஸ் வந்து கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து 2 கப் ஹோல்டர் கிடைக்கும். இதில் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டுறதுக்கோ பர்ஸ் வச்சுக்கிட்டுறதுக்கோ சின்னதாக ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் இப்போ கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ஆர்ம்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டியோட ஒரு சின்னதாக ஸ்பேஸ் வந்து கிடைச்சிரும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பர்ஸ் வச்சுக்கலாம். கை வச்சுக்கிட்டதுக்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிடைக்காது. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சீட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷனிங்லாம் நல்லா இருக்குது. பட் இங்கே ஃபேப்ரிக்கும் சைட்லலாம் வந்து லெதருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரும்போது நமக்கு வந்து பெரிய காரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா வந்து பேனட்டுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்னோடய வியூவில் வந்து நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து நல்லாவே வந்து வியூ தெரியுது. ஸோ எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பில்லருமே வந்து ரொம்பலாம் வந்து ஹைட் ஆகாது. ஸோ மிரருமே வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக வந்து பின்னால் இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் பார்க்குற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. 2 பக்கமே வந்து 2 ட்விட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்விட்டர்ஸ் வந்து கிடச்சிரும். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசெண்டான க்ளவ் பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்டீரியரில் கிடைக்கிறது. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு சன்வைசர்ஸ் வந்து மிரரோட கிடச்சிது. கோபஸ்ன்றது டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கும். ப்ளஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடி லைட்ஸாக வந்து கிடச்சிருக்கும். சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் காருன்னா இந்த காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார் ரிவ்யூ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் வேறு ஏதாவது கொரியர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.